என்ன சொல்கிறார்? உன் பிரச்சனை என்ன? அவனை பார்த்து சொல்கிறார், உன் பிரச்சனை என்னன்னா, நீ ஒருத்தன் துதியை நாடிக்கிற, ஒருத்தன் கனப்படுத்திக்கிறீங்க, ஒரு கனப்படுத்துறதுலே இருக்கிறீங்க, உங்களை நீங்களே பாராட்டிக்கிறீங்க. ஒருத்தருடைய பாராட்டு, அங்கீகரிப்பு, இதுதான் உனக்கு முக்கியமாக இருக்குது. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல். என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடுகிறேன். ஆகவே எனக்கு மனுஷன்றது மகிமை வரலன்னா கூட அது பெரிய விஷயம் கிடையாது போன்றார். Jesus cared more about honor from God. இயேசு கடவுள்கிட்ட பிதாவிட்டிருந்து வருகிற மகிமையை இன்னும் நாடினார், தேடினார். அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியமானது. பிதாவை பிரியப்படுத்தினா, பிதா சொன்னது எல்லாத்தையும் செஞ்சேனா, பிதா என்னை பாராட்டுறாரா, பிதா என்னை அங்கீகரிக்கிறாரா, பிதா என்னை ஏற்றுக்கொள்றாரா? ஆமாம், பிதா ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா இயேசு அவரை முழுமையாய் பிரியப்படுத்துகிறார். அதனால தான் தொடக்கத்திலிருந்து பிதா அவரை ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார், பாராட்டுறார் இல்லையா? ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாலேயே பிதா என்ன சொல்கிறாரு? யோர்தான் நதியிலிருந்து இயேசு ஞானஸ்தானம் பெற்று வெளியே வர்றப்போ வானம் கிழிக்கப்பட்டது, அங்கேருந்து பிதாவுடைய சத்தம் கேட்கப்பட்டது. என்னன்னு சொல்லிச்சு அந்த சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியப்படுகிறேன். இப்போ பிதாவுடைய அங்கீகரிப்பு இருக்குது, பிதாவுடைய பாராட்டு இருக்குது. அது மற்ற எல்லாத்தை விட பெரிய விஷயம் இயேசுக்கு. அது போயிடுச்சான்னா, சிலவனுங்க அவரை குடிகாரன் சொல்றதுனால அது போயிடுச்சா? பிதாவுடைய பேச்சு மற்ற பேச்சை காட்டிலும் பெரிய பேச்சு. இயேசு அதன் மேல கவனமாக இருக்கிறார். மிஞ்சி மிஞ்சி போனால் சிலவனுங்க கண்ணில் மானம் போச்சு, பேரு கெட்டது. பிதாவுடைய கண்ணில் எதுவுமே போல. சொல்ல போனால் பிதா இன்னும் அதிகமாக பிரியப்படுகிறார். இவனுங்க பேச பேச இவர் பாட்டு சரியான வழியில் சமாதானத்தை இழக்காம, பழி வாங்காம, இவர் பாட்டு உண்மையாக ஊழியம் செய்கிறது பிதாவை இன்னும் பிரியப்படுத்துது. பிதாவுடைய கண்ணில் அது இன்னும் மானம் மரியாதை பெருகுது அவருக்கு. இப்போ இயேசுவை போல தான் நாம் இருக்கணும். இந்த அன்டிசர்வ்ட் ஹியூமிலியேஷன் பற்றி சொல்கிறேனே, அப்படின்னா நாம் எந்த தப்பும் செய்யாமலும் நம்மளை தப்பாக அவமானப்படுத்துகிறாங்க. அப்படின்னா நம்ம கடவுளுடைய பார்வையில் எந்த தப்பையும் செய்யலை. அப்படின்னா கடவுளுடைய பார்வையில் எதையும் நம்ம இழக்கல. என்ன மானத்தை இழந்தோம்? மரியாதை இழந்தோமா? நாம் கடவுள் சொல்கிறபடி வாழ்ந்தால், அவரை பிரியப்படுத்தினா, அவர் பார்வையில் எதையும் இழக்கலைன்றது மட்டும் இல்லை, அவர் இன்னும் நம்மளை கனப்படுத்துகிறார். ஆகவே கடவுளுடைய பார்வையில் எந்த ஒரு மான மரியாதையும் நம்ம இழக்கலைன்னா, வெறும் சிலவனுங்களுடைய பார்வையில், சில மனிதர்களுடைய பார்வையில் மட்டும்தான் ஏதோ மான மரியாதை இழந்திருக்கிறோன்னா, அப்போ ஏன் நம்ம எல்லாம் போச்சுன்னு நினைக்கணும்?